ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அதேம் நானு. இன்றைக்கி அதேம் நானில் என்னோட பர்த்டே வ்ளாகும் ஆட் பண்ணுறேன். அதை முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கெட் டுகெதர் பிளான் பண்ணியிருக்கோம். நேற்று தான் அத்தை மாமாவுக்கு 60ஆம் கல்யாணம் நடந்துச்சு. அந்த வீடியோவும் நான் போட்டிருப்பேன், ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபியூ டேஸில் கிளம்ப போகிறோம், கனடா கிளம்ப போகிறோம். அதனால எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்ன ஐட்டம்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி, தலைக்கறி, அதை வந்து ட்ரை ஃப்ரை மாதிரி யாருக்கு சூப்பராக செய்வாங்க. அடுத்தது நாட்டுக்கோழி ஃப்ரையு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து பச்சை மிளகா போட்ட சிக்கன் ஏதோ செஞ்சு பழகியிருக்காரு கனடாவில் இருந்தப்போ, அது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது செஞ்சாரு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, இது வந்து நான்வெஜ்ஜுக்கு. வெஜ் வந்து எங்கள் செகண்ட் அக்கா வீட்டுக்காரர் வந்து பியூர் வெஜிடேரியனு. ஸோ அவருக்கு மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, பன்னீர் டிக்கா, காலிஃப்ளவர் சில்லி, இதெல்லாம் தான் பிளான் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இனி அப்படியே என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங்கே என் ஹஸ்பண்ட் போய் தேவைங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. நான்வெஜ்ஜு, அப்புறம் மளிகை சாமானம், காய்கறிகள் இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாரு. வேலைகளெல்லாம் பிரிச்சுக்கிட்டோம். நான், அத்தை, கிருத்திகா 3 பேர் வந்து யார் யார் என்னென்ன டிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டோம். அப்புறம் கிருத்திகாவோட அம்மா அப்பாவையும் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வர முடியல. வேலைகளும் பிரிச்சங்காட்டி கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அப்புறம் குட்டீஸ் எல்லாம் வெளியில் விளையாடிட்டு இருந்தாங்க. இது வந்து அத்தை செஞ்சது தலைக்கறி, இது நான் செஞ்சிட்ருக்கேன் நாட்டுக்கோழி. அப்புறம் அப்பா, அம்மா, அக்காங்க எல்லாத்துக்கும் டீ போட்டு கொடுத்தாங்க அத்தை. டீ குடிச்சிட்டு அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். அப்பா வந்து ரொம்ப அட்டாச் ஆகிட்டார், நிலனும் ரொம்ப அட்டாச் ஆகிட்டான் அம்மா அப்பா கூட. ஏன்னா கூடவே இருந்துகிட்ருக்கோம், விட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அம்மா அப்பா அப்படின்னாலே ஃபோட்டோவை பார்த்தாலே அவன் போய் டச் பண்ணி பார்த்து ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குறான், ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கிறான். அப்புறம் டீ குடிச்சிட்டு அப்பா மாமாவும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. குட்டி மாமா எடுத்துக்கோ பாப்பா. நான் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. நான் மட்டன் பிரியாணி, அப்புறம் இது நாட்டுக்கோழி ஃப்ரையும் நான் செஞ்சுருந்தேன். அத்தை தலைக்கறி செஞ்சுருந்தாங்க. ஃபிஷ் ஃப்ரை வந்து மசாலா தான் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். நிலனுக்கும் தளருக்கும் மட்டும் காரம் இல்லாமல் எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பச்சை மிளகா சிக்கன் செஞ்சார். கிருத்திகா வந்து வெஜ்ஜு எடுத்துக்கிட்டா. பன்னீர் டிக்கா, அப்புறம் சப்பாத்தி, மஷ்ரூம் பிரியாணிட்டு. நாளைக்கு நைட்டு பிளான் போட்டிருக்கு. பிரியாணி சாப்பிடாம அந்த பிரியாணி சாப்பிடுறேன்.
அடுப்புல நீ கேட்டு அடுப்புலயே செஞ்ச. அழகா இருக்கீங்க. சொல்லுங்க. இல்லையோ ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. எனக்கு உப்பு காரம் மட்டும் கொஞ்சம் நேரம் வச்சு பாருங்க. மீன் எடுக்கும் போது நான் கேள்விப்பா இதுலயே வெந்து அவரு கேட்டாரு. இவருக்கு தான் ஃபஸ்ட் ஒன்று வாழோ 1 2 3 4 பேர் இருக்கீங்க. சீக்கிரம் 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 உங்களுக்காக அடுப்புல செஞ்சு புளியம்பட்டி கறி எடுத்து சின்னமாமா பியூர் வெஜ் அப்படிங்கிறதுனால அவருக்கு காலிஃப்ளவர் சில்லி முன்னாடியே பொரிச்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் ஃபிஷ்ஷை பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பொரிச்சிட்ருக்காங்க. பிரியாணி சுத்த காரம் அருமையாக இருக்குது. பசங்களாம் அருமையாக சாப்பிடுவாங்க. நீங்கள் அது அது சூப்பராக சாப்பிடுவோம். கறிக்குட்டி சூப்பர்மா எல்லாமே. கலக்கறி அட்டகாசம். அந்த என்ன க்ரீன் சில்லி ரெண்டாது பச்சை மிளகாய் போட்டிருந்தது. நாட்டுக்கோழி சூப்பர் மீன் பண்ணாரு. அவளுக்கு தூக்கம் இல்லை. அவளுக்கு தூக்கம் என்ன வந்துட்டேன். அக்கா அந்த பனிட்டிக்க மட்டும் லைட்டாக நான் பார்க்குறேன். சைடு கிச்சடி இப்போ வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் வந்து ஏர் கனடாவில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஒருத்தருக்கு 1 தான் அலௌடு. சரி, ஏன் அப்படி போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு இருக்கிறங்காட்டி வெயிட்டிங் ஹார்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்ட்டு செக் பண்ணதுல இது எங்களுக்கு அமைஞ்சிச்சு. இங்கேருந்தே கோயம்புத்தூர்லேருந்தே போயிடலாம். டெல்லியில் எங்களுக்கு 4 ஹார்ஸ் தான் லேஓவர். அங்கேருந்து கிளம்புனா டேரெக்டாக டொரண்டோ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து
3 பேக்கு பேக் பண்ணிட்டேன். எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலனுக்குன்னு ஒரு செப்பரேட் பேக்கு, அதில் அவனோட நாங்கள் போனால் ஃபஸ்ட்டு தேவைப்படுறது நிலனுக்கு தான். ஸோ அதை ஓப்பன் பண்ணால் அவனுக்கு தேவையானது டக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் பண்ணிவிட்டேன். அடுத்தது எனக்குன்னு செப்பரேட்டாக, அதிரனுக்குன்னு செப்பரேட்டாக, ஹஸ்பண்டுக்கு தேவைப்படாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ தான் எல்லாம் அவருக்குன்னு கொடுத்து விட்டோம். இப்போ எனக்கு என்னெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் பேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு, ராகி, அப்புறம் இந்த நேந்திரம் காய் பவுடரு, அந்த மாதிரி நிலனுக்கு மெயினாக பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா பேக்கில் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம். பிரியாணி மசாலா, மேஜிக் மசாலான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொண்டு வந்துருக்காங்க. அம்மா வந்து முறுக்கு, அப்புறம் கச்சாயம் அதெல்லாம் சுட்டு எடுத்து வந்துருக்குறாங்க. நைட்டெல்லாம் உட்காந்து சுட்டு எடுத்து வந்துருக்குறாங்க. ஏன்னா நைட் டைம்லாம் அம்மாவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அதனால சீக்கிரம் சுட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அக்கா வந்து பிரியாணி மசாலா, அப்புறம் இது வந்து அப்படியே கிளிங் கிராப் வச்சு பண்ணிட்டோம்னா உடஞ்சி வெளியில் வராது, அதனால இப்படி பண்ணியிருக்கோம். மித்த பவுடர்ஸ் எல்லாம் ஜிப்லாக்ஸில் போட்டுக்கலான்ட்டு. மிளகா பொடி பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் இது வந்து மல்லிப்பொடி, கலரே பார்த்தா இது மிளகா பொடி மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது வெறும் வர மல்லி போட்டு அரைச்சிருக்காங்க. ஓகேவா? 22 நோட் பண்ணிக்கோங்க. சரி, நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஹேண்ட் காஸ்டிங் கொடுத்து மினியேச்சர் பண்ணி தர சொல்லியிருந்தேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லான தேங்க்யூ கார்டு. இது சாமி. அப்படியா? சரி இருங்க, இருக்காங்க ஒரே நிமிஷம். நான் கட் பண்ணி அப்படியே அந்த பக்கம் நின்றுங்க. பரவாயில்ல, இது கட் பண்ணி இருக்காங்க ஒரு நிமிஷம். வாவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நானும் அதிகம் பார்த்தேன். எப்படி இருக்கு முட்டை? இது வந்து அதிரன் நிலன் 2 பேர்த்தோட ஹேண்டும் வந்து கேஸ்ட் பண்ணி மினியேச்சர் ஜுவல்லரி பண்ணி கொடுத்துருக்காங்க. டாலர் செயினில் வந்து பெண்டன்ட் மாதிரி போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி குழந்தைகளோட கையை வந்து கேஸ்ட் பண்ணணுன்ட்டு. அதிரனுக்கு நாங்களே செல்ஃபாக பண்ணியிருக்கோம். இங்கே தான் வச்சுருக்கு. இவங்கக்கிட்ட நான் பார்த்தப்ப தெரிய வந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி வேணும்னு நான் கேட்டிருந்தேன். அதே மாதிரி எக்ஸாக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை விடவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து லைஃப் லாங் நம்ம வந்து வச்சுக்கலாம். கூடவே அவங்களோட ஃபிங்கர்ஸ் அதில் இருக்க வந்து ரேகையிலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக தெரியுது. இது வந்து கேஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ டே
கேட்டிருந்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் தான் நான் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ நேரம் இது பண்ணியிருக்கீங்க? ஓகே. என்னெல்லாம் பண்ணுறீங்க இதில்? நம்ம இப்போ மினியேச்சர் ஜுவல்லரி, பிரஸ்மெண்ட் ஜுவல்லரி பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அது போய் என்ன ஜுவல்லரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் பண்ணிட்டு. ஓகே. நீங்கள் என்ன மாதிரி வேணும்னு கேட்டாலுமே அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. ஸோ நான் வந்து லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களே உங்களோட லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுவீங்க. இவங்க வந்து கோல்டு சில்வர் ரெண்டுலேயுமே பண்ணி தராங்க. கையோட போட்டுடலாம் அப்படின்ட்டு. அது ஆர்டர் என் கையில் இருக்குங்க. இருங்க நானே போட்டுக்கிறேன். நானே இல்லை ரொம்ப விரிஞ்சிருக்காது. வந்து இப்படி இருக்காமல் இப்படி பண்ணினா அப்படியே அமைக்க சொல்லுங்கள். இன்னொரு சான்ஸ். ஓகேவா பாருங்க. சூப்பராக இருக்குது. பண்ணி சூப்பர் எக்ஸலன்ட். இது அதிரந்தா பெருசு அதிரண்டு. அட்டகாசம். எக்ஸலன்ட். வந்து பிரஸ்ட் மில்க் ஜுவல்லரியும் கேட்டிருந்தேன். அவங்க அந்த அன்னைக்கு பண்ணி கொண்டு வர முடியல. அடுத்த நாளே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. மார்னிங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. பிரேஸ்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது கையில் போடுறதுக்கு. இது வந்து சில்வருங்க, கோல்டு பாலிஷ் பண்ணது. ரொம்பவுமே க்யூட்டாக இருந்தது. இந்த லிமோட்டில் இருந்தால் செஞ்சு கொடுத்தாங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவங்க பேஜ் லிங்க்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருமே ரொம்ப கைண்டாகவும் பழகுறாங்க. ஒர்க்லேயும் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.